சம்பவம் இது எனக்கு பெஸ்ட்டாக அமைச்சதுலே வந்து யாருன்னா என்னோடய அம்மா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு. பைக்குக்கும் பாய்ஸ்க்கும் உள்ள வைப் வந்து எந்த ஒரு வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பேசுறதுன்னே தெரில. ஃபஸ்ட்டு விழாக் நம்மளோடது. சரி, ஊருக்கு போகலான்ட்டு நானும் என்னோடய தம்பி. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு அப்படி தீ மாதிரி வீடியோ. என்ன கண்டென்ட் பேசுகிறது, எது பேசுறதுன்னு கூட தெரியல. மொத்தமாக நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு போய் பெட்ரோல் வர ரொம்ப கம்மியாக இருக்குது. பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் அடிக்கணும். மை காட், போலீஸ் இருந்தாங்க. நம்ம வண்டியில் வேறு நம்பர் பிளேட் ஓட்டலைங்க. நம்பர் வந்துடுச்சு. பிளேட் வந்து ஸ்டோர் ரூம்லேயே தருவாங்களாம். அதனால் நம்பர் பிளேட் இன்னும் ஓட்டலை. நம்பர் பிளேட் ஓட்டாத வண்டி நம்பர் வந்துடுச்சுன்னு நம்பர் பிளேட் ஓட்டாமல் ஏன் ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்களோன்னு ஒரு பயம். அதனால தான் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. காலம் போகிற போக்கில் போவோம். ஐயோ, ஹெல்மெட் வைசர் வேறு பிளாக் வைசராக வாங்கிட்டு வந்துட்டாங்க. உள்ளே வெளியே இருக்கிற டிஸ்பிளே கூட தெரிய மாட்டேங்குது. பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு பெட்ரோல் அடித்தாச்சு. சிட்டாக பறக்க வேண்டியதாங்க. நான் பைக் வாங்கின ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னு இல்லை. நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையில், அதுவும் எங்கள் மாமா மூலிமா ஒரு வேலையில் வந்து இவ்வளோ நாள் செட்டில் ஆகி இப்போ வேலை கரெக்டாக போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன். ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு மொத்தம் ஹாப்பியாக சந்தோஷம் தான் வாழ்க்கையை நினச்சிட்டு அப்படியே அப்போ ட்ரீம் இருந்துச்சு பைக் வாங்கணுன்ட்டு. ஆனால் பைக்கு வாங்குறதுக்கு அமௌண்ட்டு சேர்த்து வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாலையும் செலவாயிடுச்சுன்னா பிரச்சனை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து செலவாயிடும், அமௌண்ட்டு காலி ஆகிடும். அதே மாதிரி ஆகிட்டுச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலே சும்மாவே சுற்றிட்டு கிடக்குறேன்ட்டு எங்கள் மாமா வேலைக்கு கூப்பிட்டு வந்தார். வேலைக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த ஆரம்பித்தேன். இந்த பைக் நான் போயிட்டு டெலிவரி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்தேன். மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே பார்த்தது. ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் புக்கிங் பண்ணானுங்க. புக்கிங் பண்ணிட்டு அமௌண்ட்டு பே பண்ண சொன்னானுங்க. அமௌண்ட்டு மொத்தம் நான் எல்லா அமௌண்ட்டுலேருந்து எல்லாமே அவனுக்கு பேருக்கு மாற்றி விட்டேன். நான் இதில் எதுக்கு போனதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோனில் இஎம்ஐயில் தான் போட்டிருக்கேன். லோன் அப்ரூவலுக்கு வந்து ஃபோட்டோ, அப்புறம் சைனு, ஆதார் கார்டு, நம்மளை ஃபோட்டோ பிடிப்பாங்கள்ல, அதுக்கு மட்டும்தான் நான் போனேன். அதுக்கப்புறம் நியூ இயருக்கு வந்து டெலிவரி எடுக்க போனேன். யமகாவில் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சர்வீஸ் எல்லாம் சூப்பராக பண்ணித்தராங்க. பட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் எடுத்து 20-25 நாளுக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நம்பர் பிளேட்டு தருவாங்க, நம்பர் பிளேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்பர் பிளேட்டு இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டாக எப்போ 28 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். எனக்கு நம்பர் 29 தான் வந்துச்சு. 28 ஜனவரிலே பண்ணிட்டேன். இப்போ பிப்ரவரி 18 இன்றைக்கி 18 டேட்டு. இன்ன வரையும் எனக்கு நம்பர் பிளேட்டே தரல ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் போய் கேட்பேங்க. நான் பசங்களை விட்டு கேட்பேன். நான் வந்து லாங்கில் வேலை செய்கிறதுனால பசங்களை விட்டு கேட்பேன். ஏன்னா எல்லாமே அவனுக்கு தான் பண்ணதுனால அவனுங்களை விட்டு கேட்பேன். அவனை வந்து கேட்டுட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தால் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஆனால் வந்து லேட் ஆகிடுது. சர்வீஸ் கொடுத்தா இல்லை, நம்பர் பிளேட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நான் லாங்கில் எடுத்துகிட்டு போக முடியுது. எப்போ பார்த்தாலும் போலீஸ்கிட்ட பயந்து போக வேண்டியது இருக்குது. ஆர்சி புக் வந்து இன்டர்நெட்டில் எழுதி வச்சுருக்கேன். நம்பர் பிளேட் இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பிரச்சனை. எங்கள் ஊர் சைடு இருக்கிற போலீஸுங்கெல்லாம் நம்பர் பிளேட் இல்லைனா சும்மாவே கேஸ் போடுவாங்க. அதனால் கொஞ்சம் டேஞ்சர் தான். என்ன பண்ணுறது, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன். சரி, தீரிக்கிட்டு போக வேண்டியது தான். பார்த்து ஹேண்டில் பண்ணுறேன்னு ஆக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது சார். இன்னும் ஸ்டிக்கர் கூட ஒட்டாமல் இருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிட்டோம். நம்பர் பிளேட் வந்துச்சுன்னா என்னென்ன தேவையோ எல்லாம் மாற்றிடலாம். சைலன்சர், அப்புறம் ஏர் ஃபில்டர் மாற்றணும். அப்புறம் சேஃப்டிக்கு பின்னாடி ட்ராவல் பேக் வைக்கிறேன் அது. அப்புறம் சைடில் கிராச் கார்டு, இதெல்லாம் ஃபுல்லாக நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கோசரம் தான் இப்போ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறேன். நம்பர் பிளேட் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையே இல்லை. சும்மா பட்டுன்னு நம்ம என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணிடலாம். நாம் வந்து நம்ம சேனலில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து ரைடு போவோம், எல்லோரும் மாதிரியே ஸ்பீடாக போவோம்னு நினைக்காதீங்க. மீடியம் தான் எப்போவுமே. வந்து ஒரு அளவான ஸ்பீடு, லிமிட்டுக்கு மேலே நம்ம வந்து ரேசர் கிடையாது, ஒன்லி ட்ராவலர்.
எல்லா பசங்களால் எய்ம் பண்ணி வாங்கணுன்னா பசங்களுக்கு மேக்ஸிமம் கனவு ட்ரீம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு. அவனுக்கு பைக்கு வேணும், பைக்கு வாங்கணும் அப்படின்றது தான் அவனோட கனவாகவே இருக்கும். ஆனால் சில பசங்களால் வந்து பைக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு வீட்டில் கேட்டு வாங்குகிற பசங்களும் இருக்கானுங்க. வீட்டில் வந்து நான் சாப்பிட மாட்டேன், தூங்க வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வாங்குகிற பசங்களும் இருக்கானுங்க. ஆனால் சில பசங்க வந்து நான் சொந்தமாக நானே சம்பாரித்து உழைச்சி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. வண்டிக்கும் அமௌண்ட்டு சேர்த்தணும். வீட்டில் 2-3 பசங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவனும் சம்பாரித்து கொடுக்கலாம், வீட்டில் இன்னொரு பையனும் சம்பாரித்து கொடுப்பான். ஆனால் அந்த ஒரே பையன் அப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப ரிஸ்க்கு. வீட்லேயும் கொடுக்கணும், வண்டிக்கும் சேவிங்ஸ் வைக்கணும், வண்டி எடுக்கிறது அப்படி அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி டெலிவரி எடுத்தானா அப்போ அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க. இப்போ நானே வண்டி டெலிவரி எடுக்கும்போது எனக்கு என்னை மீறி என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, அழுந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா இதுக்கெல்லாம் அழுவியாடான்ட்டுக்கு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு வைப் இருக்குது. பைக்குக்கும் பாய்ஸ்க்கும் உள்ள வைப் வந்து எந்த ஒரு பொண்ணாலையும் வந்து தர முடியாது. அவ்வளோ பெரிய வைப்பு. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பைக்கை எடுத்துகிட்டு லாங் ட்ரிப்லாம் தேவையில்ல, இருக்கிற அமௌண்ட்டை பெட்ரோலை போட்டு கிளம்புனாங்கன்னா அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடலாம். அந்த டிப்ரெஷன், சேடு இதெல்லாம் காணாமல் போயிடும். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சம்பவமாக இதுனா. பின்னாடி வேறு நம்ம தம்பி உட்காந்துட்டு வரான், அமைதியாக இருக்கிறான். நான் வீடியோ எடுக்கிறதுனால என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு விழாக் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்றதா, காய்ஸ்ன்னு கூப்பிட்றதா, இல்லை என்ன மாதிரி கூப்பிட்றதுன்னு தெரியல. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு விழாகுன்றது கொஞ்சம், ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இந்த பேசி மைக்கில் பேசி வீடியோவில் பேசிலாம் ட்ரைனிங் அப்படி எப்படி சொல்கிறேன்னா அனுபவம் இல்லை. அதனால் வந்து என்னால் எப்படி பேசுகிறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு விளாக் எடுத்துருக்கேன்னா அப்படியே போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ குவாலிட்டியும் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஓரளவு தான் இருக்கு. நான் என்னோடய மொபைலில் தான் எடுக்கிறேன். இப்போ கையில் மொபைல் இல்லாதனால மொபைலில் தான் எடுக்கிறேன். கேமரா வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். அது வந்து ரொம்ப டம்மி குவாலிட்டியாக இருக்குது. நான் சும்மா சரி பசங்க கேமரா வாங்கி கூடா அப்படின்றதுனால 1500 2000 ரூபாயில் ஒரு கேமரா வாங்கினேன். அது ரொம்ப டம்மி குவாலிட்டியாக இருக்குது. அது வாங்க முன்னாடி நல்லா கேமரா அவுட்லுக்கில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு பார்த்தா உள்ள வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டி. 7/450 எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கிளியரன்ஸே இல்லை. ஒரு மீடியமான குவாலிட்டி இருந்தால் கூட அதிலே இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்களாம். மீடியமான குவாலிட்டி கூட இல்லை. அதனால் சரி வேணாம், மொபைலே எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு ஐஃபோன் வாங்கி தரான்னா. ஐஃபோன்னா அவ்வளோ பணக்காரெலாம் கிடையாது. அவனே செகண்ட் ஹேண்டில் 18-20 ரூபா கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கினான். அதே மாதிரி உனக்கும் வாங்கி தரேன்டா, நீ வீடியோ நல்லா போடு, இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. எனக்கு பெஸ்ட்டாக அமைச்சதுலே வந்து யாருன்னா என்னோடய அம்மா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு. அவனுங்க இருக்கிறதே 3 பேர் தான். ஃபஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க. அவனுங்களாம் வந்து எப்படின்னா அமௌண்ட்டுக்கோசரம் பழகுவானுங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போகணும், பைக் வேணும் அப்படி இப்படின்ட்டு பைக்குக்கோசரம் பழகுவானுங்க. அதிலே தான் இருப்பானுங்க. பட் வந்து நம்ம கூடவே இருக்குவானு பார்த்தீங்களா, எனக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை. ஒருத்தன் வந்து ஸ்கூலில் 8th ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொருத்த வந்து டியூஷனில் வந்து 8th அவனும் ஃப்ரெண்டு தான். இவனுங்க 2 பேர் தான் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன பண்ணுன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது. இவனுங்க 2 பேர் தான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எவனாக இருந்தாலும் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகிடலாம். எந்த ஸ்டெப்புக்கு வேணாலும் போகலாம், பயப்படாமல் போகலாம். என் கூட இருக்கிறவனுங்க நான் எங்கேருந்து என்ன பிரச்சனைன்னு ஃபோன் போட்டாலே அட் அ டைம்னு வர முடியாது. ஒரு இப்போ நான் லாங்கில் இருக்கேன். இப்போ எனக்கும் என்னோடய ஊருக்கும், நான் எந்த ஊருன்னு சொல்லிடுறேன், நான் தருமபுரி பாலக்கோடு. நான் வந்து இப்போ வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெலமங்கலம், ஒசூர் பக்கம் நான் வேலை செய்கிறேன். ஒசூர் பக்கம்னா எனக்கும் ஒசூருக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணாலையும் ஒரு 1/2 hour இல்லை 1 hourல வந்து சேர்ந்துருவானுங்க. பசங்களை கூப்பிட்டு வரணும், கார் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. பைக்கிலே வரணுன்னா பிரச்சனையும் இல்லை, பைக்கில் சும்மா சல்லுன்னு வந்துடுவானுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து அமையிறது வந்து கஷ்டம்தான். ஏன்னா நம்ம எந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு பில்லராக இருக்கிறது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்னு சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸில் சில பேர் இருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மா வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பைக் வாங்கணும்,
என்னோட ட்ரீம் இதுதாம்மா, நான் யூடியூப்பில் கொஞ்சம் எனக்கு ஒரு அடையாளம் வேணுமா அப்படின்னு சொல்லி என் அம்மாட்ட கஷ்டப்பட்டு கேட்டேன். அம்மா இருந்துட்டு சரி வாங்கிக்கோ, ஆனால் இது ஓவர் ரேட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கலாம்னு நினச்சது வந்து R15 எம்மில் வந்து மாஸ்டர் எடிஷன் எடுக்கலான்னு இருந்தேன். அது வந்து இஎம்ஐ போட்டால் இஎம்ஐயோட சேர்த்து 3,02,000 வந்துடுது. அதனால சரி வேணாம் அப்படின்ட்டு V3 சரி V3 கிடைக்குமான்னு கேட்டுங்க. V3 தான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரைஸு. ஆனால் அது V4ல் வந்து நிறைய டெக்னாலஜி இருக்குல்ல, அதனால் V4 எடுக்கலான்ட்டு ஒரு எய்மில் இருந்தேன். அப்புறம் சரி அது வேணாம் அப்படின்ட்டு V3 எடுத்துட்டேன். V4 அப்டேட் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறோம், பிரச்சனையே இல்லை. அது நம்ம யூடியூப் ஃபேமிலிக்காக எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஆசை. நான் இது வரைக்கும் சேனல் வந்து ஒரு 5 சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பேன். 5 சேனலில் எனக்கு வந்து 4 சேனல் வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஒரு சேனல் மொத்தம் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபரை தொடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக இந்த பிளாக் ஆர்ட் R15 ஓப்பன் பண்ணேன். அது சப்போர்ட் பண்ணாங்க நல்லா. சப்போர்ட் பண்ண ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இப்போவே தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம்தான். ஏன்னா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 1K சப்ஸ்கிரைபர் வந்தாவே போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 33,000 சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து நீங்கள் தான். நான் வேறு என்ன சொல்ல விரும்புகிறதுன்னு தெரில, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி காய்ஸ், நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். மொபைலில் வேறு சார்ஜர் கம்மியாக இருக்குது. நான் ஊருக்கு பக்கம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.